அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம் பெறவிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நம்மெல்லாம் எதிர்பார்த்தது வழக்குகளை விரைந்து முடித்து பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வெளியிடணும். அறிவிப்பு வெளியிட்டு உடனடியாக கலந்தாய்வு நடத்தி முடித்து பணி நியமனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய கோரிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு. அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இதை சார்ந்து சட்டப்பேரவையிலும் மற்றும் செய்தியாளர் சந்திப்பின் போதும் பல்வேறு தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த 2% நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேஸில் சுமூக தீர்வு விரைவில் கிடைக்கும். நாங்கள் டைரக்ஷன் ஏஜிக்கு கொடுத்துருக்கோம். அந்த தீர்வு கிடைத்தவுடன் இவங்களுக்கெல்லாம் தேர்வாகியுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாங்கள் உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படிங்கிற பதில் நமக்கு சொல்லியிருந்தாங்க. நேற்றைய முன்தினம் 21/3/2025 அன்று 2% அமைச்சு பணியாளர் வழக்குக்கான தீர்ப்பு நமக்கு வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் டைரக்டர் சாரோட ப்ரொசீடிங் மிக தெளிவான ப்ரொசீடிங் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் தான் பள்ளிக்கல்வித்துறையோட தொடர் நடவடிக்கைகள் இருக்குது. இனியும் காலதாமதப்படுத்த மாட்டாங்க. எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எல்லாருமே கூடிய விரைவில் அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம் பெற போகிறீங்க. அதற்கான நாட்கள் வெகு விரைவாக வரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரிங்களா? அதே போன்று என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் எல்லாத்தையுமே சொல்கிறது, இந்த 2% அமைச்சு பணியாளர்கள் அந்த வழக்கின் தீர்ப்பின் மீதோ இல்லை நேற்றைய தினம் இந்த ப்ரொசீடிங் வெளியிட்டிருந்தாங்க அதன் மீதோ ஏதோ நீங்கள் பெருசாக விமர்சனம் செய்யாதீங்க. ஏன்னா அதில் நம்ம முழுமையாக தெரியாமல் அதை சார்ந்து விமர்சனம் செய்யக்கூடாது. அதே போன்று ரொம்ப டீப்பாலாம் அதை சார்ந்து ஆராய வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை சார்ந்து நீங்கள் மற்றவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதான் இருந்தாலே போதும். எதுவுமே யோசிக்காதீங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு எண்ணம்லாம் என்ன? நமக்கு சீக்கிரமாக ஆர்டர் கொடுக்கணும், கவுன்சிலிங் நடத்தி. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்தோம். அதுதான் நடக்க போகுது. மற்றதை பற்றிலாம் தயவு செய்து யோசிக்காதீங்க. சரிங்களா? நம்ம இன்னும் நிறைய இருக்குது. உடலளவிலும் மனதளவிலும் உங்களை நீங்கள் இந்த பணிக்கு தயார் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று நம்ம இந்த பணி நியமன கலந்தாய்வுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே சிவிக்கு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் அப்படியே இருந்தால் போதும். நமக்கு ஜெராக்ஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான். நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இந்த டைம்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன சிவிக்கு எடுத்துகிட்டு போனீங்களோ அதனுடைய சான்றிதழ்களுடைய நகல்கள் தான் நமக்கு அங்கே தேவைப்பட போகுது. நமக்கு பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு நமக்கு மெயிலுக்கும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதே போன்று வெப்சைட்லையுமே மீடியாவுக்கும் வரும். வெப்சைட்லையுமே நமக்கு ப்ரெஸ் நியூஸ் கொடுப்பாங்க. அதே போன்று சார்ந்த சிஓ அலுவலகத்திலிருந்து நமக்கு தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அப்போ நம்ம இப்படி தான் நம்ம மைண்ட் செட்டப் வச்சுருக்கணும். இதை தவிர்த்து மற்றதை பற்றிலாம் தயவு செய்து யோசிக்காதீங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது போல் மற்றவங்கள்ட்டலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பொதுவாக சொல்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியோ இந்த ப்ரொசீடிங் பற்றியோ அதெல்லாம் யோசிக்காத. நமக்கு சீக்கிரமாக ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. அதை மட்டும் யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இனிமேல் இந்த 2-3 வாரங்கள்லாம் கிடையாது. இனிமேல் விரைவாக அவங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அது முடிந்தவுடன் உடனடியாக கொடுப்பாங்க. அதனால் எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் வேக்கன்சிலாம் எல்லாருமே பார்த்து வச்சுருப்பீங்க. டென்டேட்டிவாக தான் சொல்கிறேன். ஆன் த ஸ்பாட் நம்ம டேர்ன் வரக்குள்ளே என்னென்ன இடங்கள் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதிலேருந்து தான் ஒரு பள்ளியை நம்ம தேர்வு செய்ய முடியும். நீங்கள் உங்கள் டேர்ன் வரப்போ என்ன இடங்கள் இருக்கோ அதிலேருந்து ஒரு பள்ளி நம்ம தேர்வு செய்ய போகிறோம். இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகள்லாம் நாங்கள் தேர்வு செஞ்சு வச்சுங்க. டென்டேட்டிவ் வேகன்சி அப்போ எல்லாருக்குமே கிடைச்சிது. அப்போ அதை மாதிரிலாம் யோசித்து பார்த்துட்டே இருங்க. இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம அதை பற்றி யோசித்தோன்னா நமக்கு வேறு எந்த சிந்தனையும் நமக்குள்ளார வராது. சரிங்களா? அதனால் ரிலாக்ஸாக இருங்க. இந்த பிடி பிஆர்டி ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் மீண்டும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக நமக்கு கண்டிப்பாக இதை சார்ந்து வேறு தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.